சார், பாட்டாளி மக்கள் கட்சியோட பிளவு நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இந்த பிரச்சனை முடியாதுங்க. இந்த பிரச்சனை ரெண்டானது தான். இது வந்து ராமதாஸை இயக்கிறது யாருன்னா சுசீலா. சுசீலா தான் அவங்ககிட்ட தான் ஃபண்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க தான் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து அவர் சொல்கிறத தான் கேட்பார். ராமதாஸை வந்து அன்புமணி எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவரை வந்து தப்பாக பேசுகிறாரு. மூளை குறைந்து போச்சு, அல்ஜிமேர் அப்படின்னு ஒரு நோய் வந்துடுது, ஏன் இவர் கட்சி நடத்துகிறோம், வயசு ஆயிடுது, அதனால் வந்து எனக்கு வந்து இந்த கட்சியை வந்து என்கிட்ட கொடுத்துருங்க, பிள்ளைக்கு தானே வந்து சேரணும்னு சொல்லிட்டு மற்ற மக்கள் பார்வையில் இருக்குது இல்லைங்களா, அதை மாதிரி அவர் கேட்குறார். வேலூர், கிருஷ்ணகிரிலாம் என்ன சொல்கிறாங்க, அன்புமணி இங்கே வந்தார்னா நடைபெற வந்து நாங்கள் கருப்பு கொடி காட்டுவோம், இதெல்லாம் அவங்க கிளப்புறாங்க. ஸோ இதெல்லாம் முடிகிற காரியமா? ரெண்டு பேரும் சண்டை கண்டிப்பாக வரும். நான் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லி தான் இருக்கிறேன். இவருடைய ட்விட்டர் முடக்கிட்டாங்க. ரெண்டாவது வந்து ஃபேஸ்புக் முகநூல் பக்கத்தையும் முடக்கிட்டாங்க. அது கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துருக்காரு. அதுதான் டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. நான் சொன்னேன் இது வராது பாருங்க, அது முடக்கிட்டாங்க. அது வந்து யார் முடக்குறது? அன்புமணி. சொத்துலாம் இவர் கொடுக்கல, நிறைய நீ வச்சிருந்ததையும் கொடுக்க மாட்டேங்கிற, வீட்டில் இருந்ததையும் வந்து ஒரு நாள் வந்து நான் ஏற்கனவே சொன்னதான் ரைடு விட்டா மாதிரி விட்டு வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் தொடச்சி எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டேன். காந்தி அவர்களுக்கு வந்து பதவி கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது போக போக தெரியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. மகனை எதுக்க மகளை பயன்படுத்த தயாராக இருக்கிறாரா? இல்லை, இப்போ மகளிர் மாநாடு நடக்குது அடுத்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி. இந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி வந்து மகளிர் மாநாடு இவங்க தலைமையில் கூட நடத்தலாம். யாருங்க? அந்த காந்தி. இந்த மாதிரி தகராறு ஆகிறதுனால அன்புமணி வந்து இப்போ அனாதை ஆகிட்டா மாதிரி, அரசியல் அனாதை தான். அவர் யாரும் கேட்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சி நிறுவனர் CN ராமமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், பாட்டாளி மக்கள் கட்சியோட பிளவு நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அன்புமணி அவர்களுடைய கையிலும் ராமதாஸ் அவர் கையிலும் ஓங்கி இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பிரச்சனை எப்படி சார் முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனை முடியாதுங்க. இந்த பிரச்சனை ரெண்டானது தான். ஒன்று, ராமதாஸ் வந்து அவர் தனி, பாமக ராமதாஸ். அன்புமணி பாமக தனி, அவர் வந்து தனியாக போனார். ரெண்டும் புட்டுக்கினது தான். நான் முன்னாடி சொன்னது தான். கண்ணாடி உடஞ்சி போச்சு, ஒட்ட வைக்க முடியாது. இது ராமதாஸ் பல தடவை சொல்லி உறுதிப்படுத்தியிருக்கார். ஏன் இவ்வளோ தூரம் நான் வந்து கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது வந்து ராமதாஸை இயக்கிறது யாருன்னா சுசீலா. சுசீலா தான் அவங்ககிட்ட தான் ஃபண்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க தான் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து அவர் சொல்கிறத தான் கேட்பார். இப்போ இன்றைக்கு வந்து அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஆட்கள் எல்லாரும், ராமதாஸ் வீட்டில் இருக்கிற ஆட்கள் எல்லாரும் யாருன்னா சுசீலா அனுப்பின ஆட்கள். சரி, அவங்க இப்போ தவிர்க்க முடியாமல் அவங்களுடைய இவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, அவருடைய பெரிய மகள் காந்தியினுடைய வீட்டில் வேலை செய்கிறவங்க தான் இங்கேயும் இருக்கிறாங்க. ஸோ காந்தி வீட்டில் ஹஸ்பண்ட் வேலை செஞ்சால் இவர் ராமதாஸ் கூட வந்து அவங்க ஒய்ஃப் வேலை செய்கிறாங்க. ஸோ இதுதான் உண்மை, யதார்த்தமான உண்மை. ஸோ அவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. ஏன்னா இந்த சொத்துக்களில் வந்து நீங்கள் பிரித்து கொடுக்கும்போது ஏதாவது ஒரு சாதாரணமாவது நடந்திருக்கணும். ராமதாஸுடைய தனிப்பட்ட சொத்து ஏற்கனவே பண்ணது. ஸோ அதை என்ன பண்ணுறாரு, மொத்தமாக எல்லாத்தையுமே வந்து காந்திமதிக்கே கொடுத்துட்றாரு. அப்புறம் வந்து அந்த அவங்க தங்கச்சிக்கு கொடுத்துட்றாரு, கவிதாவுக்கும் கொடுத்துட்றாரு அந்த. ஸோ இவங்க சொத்து எல்லாம் இந்த திண்டிவனம், தைலாபுரம், அந்த மொளசோர், இது பாண்டிச்சேரி போகிற வழியில் இருக்கிறது எல்லாமே யாருக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இந்த 3 குடும்பங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. இது முழுக்க முழுக்க சொத்து பிரச்சனை தான், கொள்கை பிரச்சனை மற்றபடி எதுவுமே இல்லை. இது ஒரு பக்கம் இந்த சொத்து பிரச்சனை போனாலும் அன்புமணி என்ன பண்ணுறாரு, அன்புமணி வந்து தனியாக வந்து அவர் இவங்கள மாதிரி 100 மடங்கு சொத்து வச்சுருக்காரு. ஸோ ஏகப்பட்ட சொத்து இருக்குது அவருக்கு. வந்தனால எல்லாம் சென்னை சுற்றி உலக நாடுகளில் வச்சுருக்காரு. ஸோ இவங்க சொத்து பிரச்சனைகளை வந்து பார்க்கும்பொழுது என்னென்னா, ஏன் இவர் கட்சி நடத்துகிறோம், வயசு ஆயிடுது, அதனால் வந்து எனக்கு வந்து இந்த கட்சி வந்து என்கிட்ட கொடுத்துருங்க, பிள்ளைக்கு தானே வந்து சேரணும்னு சொல்லிட்டு மற்ற மக்கள் பார்வையில் இருக்குது இல்லைங்களா, அதை மாதிரி அவர் கேட்குறாரு. ஆனால் அவருக்கு வந்து இவர் கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா உனக்கு வந்து நீ கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அனாதை தான், சாதாரணமாக தான் நீங்கள் போய் ஆகணும், அதனால் நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது, உங்கள் ஆயுள் இருக்கிற வரல நீங்கள் தான் பண்ணணும், நாங்களாம் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் அதை வந்து பண்ணுறாங்க. அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ ராமதாஸ் வந்து என்ன பண்ணுறாரு உங்களுக்கு தெரியும். காலையில் ஒன்று சொல்கிறாரு, மதியானம் ஒன்று சொல்கிறார், அப்புறம் ஒன்று சொல்கிறாரு. ராமதாஸை வந்து அன்புமணி எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவளை வந்து தப்பாக பேசுகிறாரு. மூளை குறைந்து போச்சு, அல்ஜிமேர் அப்படின்னு ஒரு நோய் வந்துடுது, வயசான காலத்தில் வரும். அப்போ வந்து இவருக்கு நினைவு தப்புற வர மாதிரியா பேசுகிறாரு ராமதாஸ்? இல்லையே. எல்லாரும் கரெக்டாக பேசுகிறாரு, புட்டு வைக்கிறாரு, அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதும் பேசுகிறாரு, பழைய ஆதி காலத்து கதையும் பேசுகிறாரு. புரியுதுங்களா? ஆமாம், எல்லாத்தையுமே பேசுகிறாரு.
அப்போ பேசினா அவருக்கு எப்படி அந்த நோய் இருக்கும்? அவர் வந்து இருக்கிறாரு ஆரம்ப காலத்தில், ஆனால் நிறைய பொய் சொல்கிறாரு. இப்போ 96,000 கிராமமே இந்தியாவில் தமிழ்நாட்டில் கிடையாது, நான் போயிட்டு வந்தேன்றாரு. அது மாதிரி நாங்கள் தான் 10 ஆண்டு காலம் இருந்து கிராமங்களாக போய் அந்த சங்கத்தை வளர்த்து வலுப்படுத்தி அதெல்லாம் செஞ்சு பண்ணோம். அதெல்லாம் வந்து இவர் வந்து என்ன கரையான் புற்றெடுக்க கருணாங்க பாம்பு பூந்த கதையா, நாங்களாம் சமுதாயம் வாழ்ந்தா போதுன்னு ஒதுங்கிட்டோம் இல்லைங்களா? அதெல்லாம் ஒரு ஏகபோகமாக அவர் வந்து வச்சுக்கிட்டு பேசுகிறாரு, செய்கிறாரு. ஸோ இப்போ இதெல்லாம் வருகின்ற பொழுது அவர் சொல்கிற எல்லாத்தையுமே இப்போ இப்போ வந்து அன்புமணி சுற்றுப்பயணம் போகிறாரு. எதுக்கு போகிறாரு? 10 பாயிண்ட் சொல்கிறாரு. இந்த 10 பாயிண்ட்டுகளை சொல்லிட்டு நடைப்பயணம் போகிறேன். இந்த நடைப்பயணம் எதுக்குன்னா மீட்பு, உரிமை மீட்பு. இந்த உரிமை மீட்பு, அந்த அந்த உரிமை உரிமை. மீட்பு அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்லுவேன்னா கரெக்டுப்பா. 240 அறக்கட்டளை, 200 லட்சம் கோடி, 5 ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் வந்து நிர்வாகம் பண்ணுகின்ற பொது சொத்து வாரியம் இருக்குது இல்லைங்களா? ஆமா. அந்த பொது சொத்து வாரியம் நான் போட்ட வழக்கின் அடிப்படையில் எல்லாம் வந்து சட்டமாக்கி மசோதாவாக்கி ஜனாதிபதி கையெழுத்து போட்டு 44வது சட்டமாக்கி இயங்கி கொண்டு இருக்கிறது. அதில் உங்களது வந்து 58வது அறக்கட்டளை, யார் உலகிற்கு எங்கும் இருக்கிற வன்னியர்களிடந்து பெறப்பட்ட அந்த தொகை என்ன பண்ணீங்க? அதை வச்சு எல்லாம் கொடுத்தாங்க. செங்கல், கருங்கல், கம்பி, சிமெண்ட் எல்லாம் கொடுத்து அவ்வளோ பெரிய இதெல்லாம் கட்டினீங்க. கல்வி கோயில்னு சொன்னீங்க. அந்த கோயில் அந்த பேர் என்ன இருந்தது? வன்னியர் கல்வி அறக்கட்டளை. என்ன பண்றீங்க? ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை அறக்கட்டளை மாத்தீங்க. மாத்தீங்க. அதை மீளுங்க. அதை மீட்டு அந்த மக்கள்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு போறாரா? இல்லை. இப்போ துப்பாக்கி சூட்டில் இறந்து போனாங்க 25 தியாகிகள். அவங்க எல்லாம் நடு ரோட்டில் தானே இருக்கிறாங்க. வாழ்வாதாரம் இழந்து தானே இருக்காங்க. அவங்க வசதி வாய்ப்புகளோட இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவும் கொடுக்கல. அவங்க உரிமையை மீட்டு நீயும் சத்தியம் பண்ண அவரும் சொன்னார், யாரும் செய்யல. அது ஏதாவது செய்யுங்க. அதுக்காக பண்ணால் அது ஒரு நியாயமாக சொல்லலாம். இப்போ மீட்க வேண்டியது அவங்க அப்பா கிட்டேருந்து இந்த சொத்து கித்தெல்லாம் இருக்குது. அதை மீட்கிறதுக்கு முதல்ல முன்னெடுத்து போகணும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து அன்புமணி அவர் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா 25/7. 25/7ன்னா பசுமை தாயகத்தினுடைய நாள். துவக்க நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன இவர் பிறந்த நாள் அன்னைக்கு வச்சுட்டார். 100 நாள் போறாரு. என்னைக்கு முடியுதுன்னா நவம்பர் 1. நவம்பர் 1 தமிழ்நாடு உதயமான நாள். ஸோ இது 100 நாள் போயிட்டு நான் வரப்போகிறேன், நான் போகிறேன், பிரச்சாரத்துக்கு போகிறேன், மக்களுடைய பிரச்சனைகளை மீட்கிறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதில் வந்து இப்போவே சொல்கிறான் இதில் வந்து வேலூர், கிருஷ்ணகிரிலாம் என்ன சொல்கிறாங்க? அன்புமணி இங்கே வந்தார்னா நடைபெற வந்தால் நாங்கள் கருப்பு கொடி காட்டுவோம் அப்படிலாம் அவங்க கிளப்புறாங்க. ஸோ இதெல்லாம் முடிகிற காரியமா? 2 பேரும் சண்டை கண்டிப்பாக வரும். இப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாரு? என் கூட இருக்கவங்களாம் வாங்க, என் கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எம்எல்ஏ, என் கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து கட்சியில் வந்து நான் வந்து கொடுப்பேன், நான் சொல்கிற ஆளு தான் பண்ணணும், நான் தான் தலைவர், தலைவர் தான் வந்து எல்லாருக்கும் கையெழுத்து போடணும். அதுதான் நான் உங்கள்ட்ட கேட்க வந்தேன். பாட்டாளி மக்கள் கட்சியோட அந்த பைலா ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அதில் வந்து உறுப்பினர்கள் வந்து யார் எம்எல்ஏக்கு போட்டி போடுறாங்களோ, எம்பிக்கு போட்டி போடுறாங்களோ, அது கையெழுத்திடும் ஒப்பந்தம் யார் கையில் சார் இருக்கா? அதாவதுங்க நிறுவனம் 13வது சரத்து அதில் இருக்குது இல்லைங்களா? சட்டத்தில் 13வது சட்ட திட்டத்தில் அது வந்து சரத்து 13ல் நிறுவனருடைய ஒப்புதலை பெற்று நிறுவன அனுமதியோடு நிறுவனர் வந்து வழிகாட்டுதல் படி அவங்க வந்து பொதுக்குழுவை, செயற்குழுவை, நிர்வாகக்குழுவை கூட்டணும்னு இருக்குது. ஸோ இவருடைய அனுமதி பெற்றால் தான் யாரையும் கூட்ட முடியும் அப்படின்னு. அங்கே அது வந்து 13 சட்ட விதி 13 அந்த இந்த பைலால இவருக்கு பைலால 15 வரும்போது இவர் தலைமையில் யார் இருக்காங்களோ, தலைவர் இருக்காங்களோ, அவங்க தலைமையில் தான் பொதுக்குழு, செயற்குழு கூடுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். யார்? அன்புமணி சொல்கிறார். ஸோ அதுவும் இருக்குது, இதுவும் இருக்கு. ஆனால் இதனுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா மூலம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா இங்கே தான் நிறுவனருக்கு தான் அது இருக்குது பவர்ஸ். ஸோ அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு? நான் தான் எல்லாரும் இங்கே வாங்க. இப்போ அவரே நிறைய இதில் சொல்கிறாரு. இப்போது கட்சிகள்லாம் வந்து ஒப்பந்தம் போட்டால் யார்கிட்ட போடுவாங்க? அவருடைய தலைவர் யாரோ, நான் தலைவர், நான் தான், நீ செயல் தலைவர், நீ செயல்படலை, அதனால செயல் தலைவர், நீ போ, நான் சொல்றதை கேளு, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அவர் நிறைய சொல்றாரு. சிஷியனை மிஞ்சிய குரு இல்லை. ஆமா, சிஷியம் குருவை மிஞ்சிய சிஷியன் இருக்கலாம், ஆனா அப்பாவை மிஞ்சிய பையன் இருக்கக்கூடாது, தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கவே கூடாது. வரலாறு அது தப்பு. அது மாதிரிலாம் சொல்லி அவனுக்கு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, என்னென்ன உபதேசம் பண்ண முடியுமோ எல்லாத்துக்கும் அன்புமணிக்கு சொல்றாரு. அன்புமணி அதை கேட்க மாட்டாரு. அதுக்கு கேட்காததுக்கு ஒரே காரணம் என்னன்னா சுசீலா தான். சுசீலா வந்து அவங்க நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டாங்க. ஸோ இவர் எப்படி தயார் பண்ணி ஒரே நாளில் வந்து 28/5/2022 என்ன சொல்கிறார்? உடனே வந்து ஒரு
பொதுக்குழுவில் இவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இவருக்கு என்ன சொல்றாரு, அது 3 வருஷம் தான். இவர் 4 வருஷம் 26 வருடம் நாங்கன்னு இவங்கெல்லாம் சொல்றாங்க. ஸோ ராமதாஸ் ஒண்ணுமே இல்லாம ஒரு சட்டத்தை மாத்தி தன்னுடைய பேருக்கு மாத்துற மாதிரி சொத்தை இவர் வந்து ஒரு இதை போட்டுட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இவங்களுக்குள்ள ரிப்ட் எவ்வளோ அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லி தான் இருக்கிறேன். இவருடைய ட்விட்டர் முடக்கிட்டாங்க. 2வது வந்து ஃபேஸ்புக் முகநூல் பக்கத்தையும் முடக்கிட்டாங்க. அது கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துருக்காரு. அதுதான் டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. நான் சொன்னேன் இது வராது பாருங்க, அது முடக்கிட்டாங்க. அது வந்து யார் முடக்குனது? அன்புமணி. அன்புமணி யாரை வச்சு முடக்கினார்? இவங்க 2 பேருக்கும் அறிக்கை எழுதி கொடுக்குறவர் பாவேந்தர். பாவேந்தர் 2 பேருக்கும் இருக்கும்போது இவர் வந்து தனியா நீ அவருக்கு பண்ணாத, நான் இருக்கிறவரை என் கூட ராமதாஸ் கூட்டுலாம் பேசினாரு. அது பிரச்சனையாச்சு. அவங்களுக்கு வந்து இந்த சம்பளம் எல்லாம் அதெல்லாம் கொடுக்கல, நீ கொடுத்த காசுலாம் கொடுன்னு கேட்டு பிரச்சனையான உடனே அவர் அப்படியே ஒதுங்கிட்டார். யார் கூட வந்துட்டாரு? அன்புமணி கூட வந்துட்டார். ஸோ இப்போ அன்புமணி கிட்டேருந்து மீட்கிறது இதுதான். அன்புமணி கிட்டேருந்து மீட்கிறார். எதை கேட்குறாரு? அது 2த்தையும் எனக்கு மீட்டு கொடுங்க டிஜிபி கிட்ட சொல்றாரு. ஸோ உனக்கே அந்த நிலைமை தான். அப்போ இது வந்து வெட்ட வெளிச்சமாக வெளிவந்த விவகாரம். அன்புமணி மேல அவர்கள் வந்து தொடர்ந்து ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து பல குற்றச்சாட்டுகளை அடுக்கிட்டே போறாரு. கடந்த ஒரு 3 மாசமா பார்த்துட்டு இருக்கோம். பல குற்றச்சாட்டுகள் அடிக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அதுல முகுந்தன் அவர்களுக்கு வந்து என்றைக்கு பதவி இல்லைங்கிற ஒரு காரணம் சொன்னதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வெடிக்குதா, அல்ல இவர்களுக்குள்ள வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கும்? இல்லை, ஏற்கனவே நான் சொன்னேன் அதே பிரச்சனை தான். பிரச்சனைன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் வந்து சொத்துலாம் இவர் கொடுக்கல, நிறைய நீ வச்சுக்கின, வச்சிருந்ததையும் கொடுக்க மாட்டேங்கிற, வீட்டில் இருந்ததையும் வந்து ஒரு நாள் வந்து நான் ஏற்கனவே சொன்னதான் ரைடு விட்டா மாதிரி விட்டு வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் சுரண்டி தொடச்சி எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டேன். அது பத்தாததுக்கு வரைக்கும் அவங்க அம்மா வேற வாட்டர் பாட்டிலால் அடிச்சிட்டேன். இப்போ பேரே பாட்டில் மணின்னு தான் சொல்கிறாங்க, அன்புமணி. ஸோ அந்த மாதிரி ஆகி போயிடுது. இப்போ இவர் வந்து என்ன சொல்கிறாரு, அன்புமணி நான் வந்து நீ வந்து கேட்டை பூட்டிட்டு வீட்லேயே இரு, பேர கொஞ்சம் விளையாடு, உனக்கு மாசமான 2 லட்ச ரூபா தரேன், நீ அதை செலவு பண்ணிக்கிட்டு அங்கேயே வீட்லேயே இரு, நீ அப்படி விருப்பம்னா ஸ்விம்மிங் பூலோட வீடு இருக்குது இங்கே வந்து இருன்னு ஏற்கனவே அவர் சொன்னது தானே. ஸோ இப்போ இந்த மாதிரி போயிட்டு அவங்க 2 பேருக்கும் இது அப்படியே வந்தது. இப்போ தான் நீர் பூத்த நெருப்பாந்தது வெட்ட வெளிச்சத்துக்கு வருது. ஸோ இப்போ எப்படி வந்து அந்த இது வந்து எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு, எனக்கு கொடுக்கணும், என் ட்விட்டர் கணக்கு இல்லை சொல்கிறார் இல்லைங்களா, எக்ஸ் தலைமை இல்லை, அப்புறம் ஃபேஸ்புக் இல்லை, எனக்கு வந்து மீட்டு கொடுக்கணும் டிஜிபி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருல்ல. அதே மாதிரி வருகின்ற பொழுது ராமதாஸுக்கு ஒரு டவுட் வருது. நாம் இங்கே பேசுனதெல்லாம் எப்படி அடுத்த நிமிஷமே அங்கே போய் சேருது, உடனே பண்ணுறாங்க இல்லைங்களா. அது வந்து அவருக்கு பெரிய டவுட் ஆகி இதுவாகிட்டு அதனால தான் அவர் சொல்கிறாரு, தூக்க மாத்திரை போட்டால் கூட நான் தூங்க முடியல அப்படின்றாரு. ஸோ அதுக்கு என்ன அடிப்படை காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து இவர் வந்து பொதுக்குழு கூட்டுறாரு. பொதுக்குழுவை கூட்டும்போது மொத்தம் 108 பேர். இந்த மாநாடுலாம் நடந்தது முடிஞ்சது போன உடனே அவர் சொல்லி இவரெல்லாம் கூப்பிட்றாருல, இது தெரிஞ்ச உடனே அன்புமணி அவங்க ஒய்ஃபை சௌமியாவும் 108 பேருக்கும் ஃபோன் அடித்து வந்தவங்க பக்கத்துலவங்க வந்துட்டாங்க, அவங்க 108 பேருக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது போகல. அவருக்கு அப்போவே டவுட் ஆகிடுது. அதுதான் வந்து ஈட்டியால் என் நெஞ்சில் குத்திட்டான், நீட்டியால் என் முதுவை குத்திட்டான். அதில் தான் சார் ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் குறுக்கிடுங்க நினைக்கணும். அந்த ஒட்டு கேட்கும் கருவிங்கிற ஒரு விஷயத்த வந்து ராமதாஸ் ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க, ஒரு குற்றச்சாட்டாக வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ இருக்கிற சயின்ஸ் ஒரு டெக்னாலஜி படி இருந்தாலும் ஒட்டு கேட்கும் கருவின்னு ஒன்று வச்சா கூட அது இத்தனை பேராமீட்டர் இத்தனை ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரி விஷயம் தான் ஒன்று இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த கேட்டுட்டு பதில் சொல்றதுக்கு தான் அங்கே ஒரு ஆளை போட்டிருக்கணுமே தவிர நேரடியாக வந்து அன்புமணி அவர்கள் இதை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது இது அன்புமணி அவர்கள் மீது ஒரு தீராத பழியை வந்து சுமத்துறாரா? இல்லை, ஏற்கனவே ட்விட்டர் கணக்கை முடக்கி இருக்கிறாங்க, ஏற்கனவே ஃபேஸ்புக்கை முடக்கி இருக்கிறாங்க, முகநூல் கணக்கில் யாரை குற்றம் சாட்டுறாரு? அன்புமணி தான் சொல்கிறாரு. இல்லைங்க, இது வந்து நீங்கள் மைக்ரோஃபோன், இந்த மைக்ரோஃபோன் வந்து இருக்குது இல்லைங்களா, அது வந்து அவங்களுக்கு தானே ஆகும், யாருக்கு போகும் சார்? அது உடனே போயிடும் சார். இல்லை, அது போயிடும். ஆனால் இத்தனை ஃப்ரீக்வன்சி இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். இல்லைங்க, எப்பயாவது பேசும்போது தானே, அந்த இடத்துல அவர் உட்காந்து பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து கண்மை ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படியே டைரக்ட் ரிலேவில் கேட்கலாம். இந்த மாதிரி கேட்டு தானே சுசீலா அவனுடைய பேத்தி அவங்களுடைய தம்பி பசங்கள்லாம் கூப்பிட்டுட்டு அந்த இதுக்கு போகிறாரு, மஞ்சள் நீர் அட்டு விடாக்க. ராமதாஸும் போனார், சுசீலா போகிறாங்க. எல்லாம் அப்போ தானே எல்லா நிர்வாகிகளும் ஒன்றா இருந்தாங்க. அந்த மாதிரி கேட்டதானே அது வந்து டைரக்ட் ரிலே பண்ணி கேட்டார், அந்த இதில் வச்சு கேட்டார். இது வந்து அவர் வீட்டில் வச்சிருக்கிறாரு, வச்சுட்டு தான் இது பண்ணுறாரு. இது அப்பட்டமாக இப்போ வந்து சொல்கிறார் இல்லைங்களா, டிஜிபி ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இது வரலாம், இவர் வந்து இன்னும் சைபர் கிரைமில் கொடுக்கணும். சைபர் கிரைமில் இவர் கொடுத்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உண்மை வந்துடும். உண்மை என்னங்க வர்றது? அன்புமணி தவிர வேறு யாரும் வைக்க முடியும்? அவ்வளோ தைரியமாக போக முடியும்? அங்கே இருக்கிற ஒரு ஆளை கையில் எடுத்து தான் பண்ணுறாங்க.
ஸோ அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அவங்க நிர்வாகம் இல்லைன்னா ஒன்று சுசீலா வச்சுருக்கணும். நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யறியா, சரியா செய்யலையா, நான் சொல்கிற ஆளை தானே உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கணும். அதுவும் வந்து என்ன சொல்கிறாங்க, லைக்கா அதுலேருந்து வாங்கியிருக்கிறாங்கன்றாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறது, யார் ஜிகே மணி தான் கேட்கணும். சரி, இது வந்து சந்தேகத்துக்குரியவர்கள் அவங்க தான் இருக்கிறாங்க. இப்போ அவர் வந்து தாடியெல்லாம் விட்டுக்கின்னு இருக்கிறாரு. சரி, ஏன்டா தாடி விட்டுட்டு இருக்காங்க? இப்போ வந்து ஏகே மூர்த்தியினுடைய பையன் அவருக்கு வந்து நிச்சயம் பண்ணாங்க. இந்த ஐடிசி சோலால பண்ணாங்க. அப்போ வந்து முதல்ல யார் வர்றது, ராம்தாஸ் வராரு. ஸோ வந்துட்டு அவர் வந்துட்டு இவர் போன உடனே அடுத்தது யார் வராங்க, அன்புமணி வராரு. அன்புமணி வரும்போது யாரை இவர் பார்க்குறாங்க, யாரை வந்து இந்த இவர் போய் பார்க்குறாரு, ஜிகே மணிலாம் கேட்குறாங்க, பேசுகிறாங்க. அப்போ வந்து அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து இவ்வளோ இதுவாயிட்டேன், நான் செத்துடலான்னு நினைக்கிறேன், போகலான்னு நினைக்கிறேன். சரி, அப்புறம் ஏன் தாடி விட்டுன்னு இருக்க கேட்டேன்னா, இவங்க 2 பேரும் ஒன்றா அனுப்புறதுக்கு தான் தாடி எடுக்கணும்னா அதெல்லாம் நடக்கிற காரியமா? இதே மாதிரி அவர் பேசுகிறார். ஸோ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, இப்போ டவுட் வந்து யார் பேரில் 3 பேரில் சுற்றி வருது. ஒன்று அன்புமணி, யாரையாவது ஆளை வச்சு உள்ளே வச்சிருக்கணும். 2வது வந்து சுசீலா, அவங்களுக்கு வேண்டிய ஆளை வச்சு உள்ளே வச்சிருந்தா தான் அவங்க டெய்லி பழகுறதெல்லாம் தெரியும். 3வது ஆள் யார், ஜிகே மணி. அந்த இவங்க அந்த அம்மா. இப்போ இந்த காந்தி இருக்கிறாங்களே, அவர் வந்து பதவி கொடுத்த உடனே எல்லாரும் வந்து அவங்க கூட தான் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி ஃபோட்டோ அப்போவே எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் தான் இப்போ மேடையில் கூட்டாங்க. இப்போ ராம்தாஸில் வந்து என்ன யார் ஒன்றாலும் ராம்தாஸ் வீட்டு குடும்பத்துலேருந்து ஒன்றும் இல்லை, அவங்க வந்தாங்கன்னா எல்லாம் கை தட்டுறாங்க, வரவேற்கிறாங்க. ராம்தாஸ் வீட்டு நாய் வந்தால் கூட மேலே கூப்பிட்டு ராம்தாஸ் வீட்டு நாயின்னா அதையும் கை தட்டி வரவேற்பாங்க. அப்புறம் ராமதாஸ் வீட்டில் யாராவது வந்தவங்க போனவங்க வந்தால் கூட பண்ணிப்போம். அப்படி ஏற்றுக்கிற அளவுக்கு அந்த ஒரு கூட்டத்தை அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. நான் பொதுக்குழு சொன்னேன் இல்லைங்களா, என்ன அடித்தார் போனார் இதெல்லாம் பண்ணிவிட்டு, அதுக்கு அடுத்தது என்னென்னா ஒரு சின்ன விஷயம், அந்த எஸ்ஐஎஸ்ன்ற கூட்டத்தை கூட்டினார். அது வேறு இடத்துல கூட்டும்போது அதில் வந்து என்ன சொல்கிறாரு, ஆளுங்கள்லாம் இவர் ரவுடிங் எல்லாம் வர சொல்லி ஏற்பாடு பண்ணார். அது வந்து முதல் போய் அன்புமணி என் மேலே முதல் போய் அன்றைக்கே நான் சேர்த்துட்டேன், நெஞ்சிலேட்டு வச்சாங்க. 2வது இப்போ இது மாதிரி சொல்லும்போது என்ன ஆச்சுங்க, அவர் சொல்லும்போது இது 2வது பொய், நான் வந்து ஆள் வச்சு அடிப்பேனா அப்படி இப்படின்னு கேட்குறாரு. எஸ்ஐஎஸ்ல அந்த எஸ்ஐஎஸ் ஆட்களை தான் அவர் வந்து பீட துரோகின்னு பேசினார். யாரு, அன்புமணி. இந்த பேரை சொல்லியே சொன்னார், இவங்கெல்லாம் வந்து இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக இவங்க தானே அங்கே பண்ணுறாங்க. ஸோ இவர் வந்து பொதுக்குழுல வந்து நீ வந்து தலைமை பண்பு இல்லை, சபையில் வந்து ஒழுங்காக நடந்துக்க தெரியலன்னா சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறார், அதுக்கு பதில் சொல்லாமல் கிளம்பு நான் பார்ப்பேன், இவர் என்னெல்லாம் பேசுகிறார், இந்த கையாலேயே தூக்கி அந்த பக்கம் போட்டுருவேன், நான் ஹெல்த்தியாக இருக்கிறேன், நான் சவுண்டாக தான் இருக்கிறேன், எம்எல்ஏலாம் ஓரம் போட்டுருவான்லாம் பேசுகிறாரு. பேசிட்டு வந்து அன்புமணி வந்து இந்த மாதிரிலாம் அவர் பேசும்போது அவர் என்ன சொல்கிறார், சார் ஒரே நாளில் ஒரு அலுவலகத்தை தயார் பண்ண முடியுமா, அதுக்கான வேலைகள்னு பண்ணியிருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்கணும், அது ஒரு நாளில் முடியுமா, ஒரு மாதத்தில் முடியுமா சொல்லுங்கள் சார். சார் வந்து எழுந்தவொடனே அந்த என் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டேன், எனக்கு தனி அளவுக்கு வந்து வாங்கினேன், ஏற்கனவே நீ முடிவு கட்டிட்டு 2 வெட்டிக்கிட்டு போகணும்னு பார்த்துட்டேன். இப்போது சௌமி அன்புமணி அவர்கள் வந்து எம்பி எலெக்ஷனில் போட்டி போடும்போது இவர் வருத்தப்பட்டதாக ஒரு வார்த்தை சொன்னார். நம்ம குடும்பத்தில் இருக்கிற இப்போ எந்த பெண்ணும் வந்து அரசியலில் வந்து வரக்கூடாது, நான் வருத்தப்பட்டேங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். பொதுக்குழுவில் வந்து ராமதாஸ் ஐயாவோட மகள் அவங்க காந்தி அவர்களை வந்து மேடை ஏற்றிருக்காங்க. இடையில வந்து சவுக்கு அவர்கள் வந்து ஒரு பேட்டி எடுத்திருந்தாங்க. ராமதாஸ் அவர்களை பேட்டி எடுக்கும்போது காந்தி அவர்களுக்கு வந்து பதவி கொடுப்பீங்களாங்கிற மாதிரி கேட்கும்போது போக போக தெரியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். மகனை எதுக்க மகளை பயன்படுத்த தயாராக இருக்கிறாரா? இல்லை, இப்போ மகளிர் மாநாடு நடக்குது சார், அடுத்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி. அந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு வந்து மகளிர் மாநாடு இவங்க தலைமையில் கூட நடத்தலாம். யாருங்க, அந்த காந்திகள். நீ அவங்க இவங்கள தானே சொன்னேன், உன்னுடைய அவங்க அந்த அம்மா எதுக்கு பாட்டிலால் அடிக்கிற மாதிரி, உன்னுடைய 2வது பொண்ணுக்கு வந்து மகளிர் இதை இளைஞர் அணி செயலாளர் கொடுத்துருந்தா, தலைவர் கொடுத்துருந்தா நீ ஒத்துக்குன்னு இருப்பியான்னு தானே அடிச்சது. இப்போ ஏட்டிலாம் வச்சது இவரை ராமதாஸை பிடிச்சி தரலாம் அந்த வயசான காலத்தில். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக அவங்க வந்து சரியாயிட்டாங்க, 2 பேர் 2ஆக பிரிஞ்சிட்டாங்க. இது ஒட்ட வைக்கிறதுக்கான எந்த அறிவும் நடிக்கிறாங்க. சரி, மற்றவங்களை இதை பார்த்துட்டு அந்த மக்கள் வந்து அசிங்கப்படுறான், வெக்கி தலை குனிகிறாங்க. இவங்க வந்து வீரவசனம் பேசிக்கின்னு அது இது பண்ணது. இப்போ 10.5 விட்டுட்டாங்க, பொது சொத்தை விட்டுட்டாங்க. இவங்க ஈகோ பிரச்சனை இல்லை, ஈகோ இல்லை, இது வந்து இந்த கட்சி வந்து நான் தான் அபகரிப்பேன். எதுக்கு போகிறேன் நீங்கள் வந்து டெல்லிக்கு போகிறீங்க, அது விஷயம் தான் சார் கேட்கணும். அது என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்தல் ஆணையத்தை போய் அன்புமணி அவர்கள் நாடி இருக்கிறாரு. ராமதாஸ் ஐயாவும் சொல்லியிருந்ததுன்னா, ஒருவேளை கட்சி முடக்கினாங்கன்னா நாங்களும் தேர்தல் ஆணையத்தை ஆடுவோம்னு சொல்லியிருந்தாரு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும்தான் தேர்தல் ஆணையத்தில் வந்து போய் முறையிட முடியும். பாட்டாளி மக்கள் கட்சிகள் வந்து இப்போ உள்ள அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இல்லைங்கிறது சமீபத்தில் வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து இன்ஃபர்மேஷன் இருக்குது.
அப்படிங்கும்போது இவங்க தேர்தல் ஆணையத்துக்கு போறதுக்கு காரணம் என்ன? அதாவதுங்க 2009லயே இந்த கட்சி அங்கீகாரத்தை இழந்து விட்டது. 2009ல இப்ப கிடையாது. போன உடனே அவங்களுக்கு வந்து இப்ப வரும்போது தேர்தல்ல 10 இடத்துக்கு மேல நின்னா கேட்கலாம். நாங்க வச்சிருந்த சின்னம், அது வந்து மாம்பழம் குடுங்கன்னு 10 இடத்துக்கு மேல நிற்கும்போது, அந்த மாரி கேட்டு வாங்குறது தானே தவிர, இது கட்சிக்காக குடுக்கறது இல்ல 1. 2வது வந்து இது இல்லாத கட்சிக்கு என்னங்க ஒண்ணுமே இல்ல. கழுத்து தெரிஞ்சு கட்டெரும்பாயே ஒண்ணும் இல்லாம போயிடுது. இதுல வந்து இவர் வந்து அவர் தான் சொல்றாரே, "நீ புது கட்சி ஆரம்பிச்சுக்க. நான் வாழ்த்துறேன்னு" சொல்றாரு. சொல்றாருங்களா இல்லைங்களா? அன்புமணி புது கட்சிக்கு ஆரம்பிச்சேன்னா, அப்புறம் என்ன தள்ளி விடுறாரு. "நீ போ உன் வேலைய பாரு. இங்க வராத." அப்புறம் என்ன மாரி துரோகம் 2 பேருக்கும் ஏதோ நடந்திருக்குது. அது என்ன நடந்ததுன்னா, அவரு வந்து இந்த அவங்க ஒண்ணுமே இல்லங்க. வெறும் சிம்பிள்ங்க. இப்ப துரைமுருகன் வந்து இந்த இது இருக்குது இல்லைங்களா? கோட்டூர்புரம். அது பக்கத்துல அவர் தான் வீடுலாம் பார்த்து ஏற்பாடு பண்ணி, ராமதாஸனுடைய 2வது மனைவி சுசீலா, இந்த சூத்திரதாரி அவர் தான் தங்க வச்சு எல்லாம் பண்றாரு. ஸோ, அவரு பாதுகாப்பு குடுக்குறாரு. ஸோ, அந்த சுசீலாவ தான் இவங்க எல்லாம் போய் சித்திய போய் பாருங்க. இப்ப கூட ராமதாஸ் இல்லாத டைம்ல அவர் வீட்டுக்கு போனார்ல. அங்க ஒரு திருமணம் நடந்ததுங்க. அது இப்ப இந்த இதுல மொளசூர்ல. அந்த திருமணத்துக்கு போயிட்டு நேரா அம்மாவ பார்க்க போறேன்ற இதுல போய் பார்த்தாரு கேட்கிறாரு. அவங்க அம்மா போய் உலுக்கி உலுக்கி எடுக்குறாரு. நான் யாருக்கு பொறந்தவன்? நீ என்ன இந்த மாதிரிலாம் சொல்றாரு? என் பேர போட வேணான்றாரே ராமதாஸு. அவரு என்னங்க ராமதாஸ் தான் சங்கம். ராமதாஸ் தான் இது அப்படின்னு சொல்ற மாரி அவரு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவ போட்டு உலுக்குன்னு உலுக்குன உடனே, அந்த அம்மாவ தான் "டேய் ஏன்டா இப்படி போட்டு சண்டை போட்டு நேரத்த வீண் பண்ற? என்னெல்லாம் தொல்ல பண்ற? நீ நேரா போயி யாரு சுசீலாவ பார்த்தீன்னா கதை முடிஞ்சிரும். வேலை முடிஞ்சு சுசீலாவ பாடுறான்னு அவங்க பாடம் பண்ணி அவனுக்கு சொல்லிக் குடுத்து அனுப்புறாங்க. அத கேட்க மாட்றான் பாரு. சுசீலாவுக்கு வரக்கூடாது. ஏன்னா சுசீலாவுக்கு என்ன பிரச்சனைன்னா, நான் வந்தே ஆகணும். நான் இவ்வளோ இது பண்ணியிருக்கேன். இந்த இதுக்காக நான் கஷ்டப்பட்டுருக்கேன். அந்த ஒரு அறக்கட்டளைலாம் பெரிய பணம் வச்சிருக்காங்க. பணம் தான் அவங்க லாவாதேவி பண்றாங்க. ஒரு 15 டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள எல்லாம் வந்து ஷெட்டுகள் மூலமா குடுக்குறாங்க. இல்ல இந்த கட்சி நிர்வாகிகள் மூலமாவே குடுக்குறாங்க. வட்டிக்கெல்லாம் குடுத்து வாங்குறாங்க. இந்த இறுதியா ஒரு கேள்வி சார். இந்த பிளவுக்கு, இந்த பிரிவுக்கு காரணம் வந்து திமுக தான்னு சொல்லி அன்புமணி அவர்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ராமதாஸ் ஐயா வந்து அத மறுத்துட்டாங்க. இதுக்கு திமுகவுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாரி சொல்றாங்க. நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க திமுகல வந்து என்ன சொல்றாரு, யாரா திமுகவலாம் ஆதரவு பண்ணாங்கன்னா, அவங்க போடுற எலும்பு துண்ட வாங்கிட்டு பேசுறாங்கன்னு. நான் சொல்றேன், டேய் அன்புமணி நீ வந்து 3 பேர்கிட்ட துட்டு வாங்கணும் ஒரே நேரத்துல. இந்த தேர்தல்ல எம்பி தேர்தல்ல. ஃபர்ஸ்ட் வந்து அதிமுக. உங்களுக்கு தெரியும் வெட்ட வெளிச்சமானது. 2வது யார்கிட்ட வாங்குனீங்க? பிஜேபி. அங்க கொண்டு போய் பண்ணீங்க. 11 மணிக்கு வாங்குறீங்க, 6, 7 மணிக்கெல்லாம் அங்க மாறி போச்சு. அதுக்கு அடுத்தது 3வது நீ யார்கிட்ட வாங்குன? திமுக கிட்ட வாங்குன. திமுக கிட்ட நீ தானே வாங்குன, கை விட்டு வாங்குன. நீ தானே வாங்குன 3 தடவ வாங்கியிருக்க. 3 இன்ஸ்டால்மென்ட். எப்போ? நீ வந்து பிஜேபியோட கூட்டணி வை அப்படின்னு சொன்ன உடனே பிஜேபியோட கூட்டணி வைக்க போறேன்ன உடனே ஒரு அமௌண்ட். வச்சுட்ட பிறகு ஒரு அமௌண்ட். தேர்தல் முடிஞ்சவன 3 தடவ வாங்குறோம். நீ ஏன் வேற ஆளா? திமுக வந்து ஏன் இங்க என்ன வேலை செய்யுது? திமுக வந்து பச்சையா அவங்க சொல்லட்டுமே. திமுக வாங்கலன்னு சொல்லுங்க. இவன் வாங்கிட்டு மற்றவங்க மேல பழி சுமத்துறது. ஸோ இவங்க பேச்சு எல்லாமே உண்மை கிடையாது. இப்போ வந்து என்னன்னா இந்த மாதிரி தகராறு ஆகிறதுனால அன்புமணி வந்து இப்போ அனாதை ஆயிட்டா மாதிரி. அரசியல் அனாதை தான். அவர் யாரும் கேட்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அவர் தான் தெளிவா சொல்றாரு ராமதாஸ். நான் தான் தலைவர், நான் தான் நிறுவனர். என்னை தேடி தான் ஒப்பந்தம் போட வருவாங்க. நான் பார்த்து தான் எல்லாருக்கும் சீட்டு கொடுப்பேன். தலைவருக்கு தான் எல்லா முழு அதிகாரம் இருக்குது. யாரு போய் போட்டியிட்டாலும் போட்டியிடுபவர்களுக்கு ஏ ஃபார்ம், பி ஃபார்ம். இதுக்கு முன்னாடி இந்த தொண்டர்கள்லாம் ஏ ஃபார்ம், பி ஃபார்ம்லாம் தெரியாது. இவங்க சொல்றாரு ராமதாஸ் சொல்ல ஏ ஃபார்ம், பி ஃபார்ம்ல நான் தான் கையெழுத்து போட்டு கொடுப்பேன். அவங்க தான் நிற்க முடியும் தேர்தலில். சீட்டெல்லாம் நான் கொடுப்பேன்னா பாதி பேர் எங்கே போனவங்க வரும். அதனால தான் சொல்றாரு போவார்கள் வருவார்கள், வருவார்கள் போவார்கள். எல்லாத்துக்கும் நான் தான் பண்ணுவேன். நிகழ்காலமும் நானே, எதிர்காலமும் நானே. இதை விட வேற என்ன சார் சொல்றது? மிக்க நன்றி சார். நேரத்துக்கு